يا أيها المرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய தஃப்சீருடைய வகுப்பிலே சூரத்துல் ஹுஜராத் 49வது அத்தியாயம் சென்ற 2 வாரங்களாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அதன் தொடரிலே சென்ற வாரம் நாங்கள் 6வது வசனம் வரைக்கும் பார்த்திருந்தோம். இன்று 7வது வசனம் 8வது வசனம் இவற்றை பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் வலிமையாக செய்வது போல் எங்களுடைய வகுப்பை ஆரம்பிப்பதற்கு முன்னர் நாங்கள் ஓத வேண்டிய அந்த பகுதியை எங்களுடைய யாராவது தோழர்கள் ஓதுவார்கள். ஏன்னா சென்ற வாரம் யாரும் ரெடியாக இருக்கல்ல, நான் தான் ஓதினேன். இன்றைக்கு யாரும் ஓத போறேன் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் இருக்கு போன்ல பார்த்தோம். 6வது வசனம், சாரி 7வது 8வது வசனம். ஓதுறீங்களா? எடுத்துங்க ஓதுவா கண்டிப்பாக ரெடியாகி வரணும். சரி, சென்ற வாரமும் நான் தான் ஓதினேன். பார்த்து ஓதுங்க. யார் நீங்க ஓதுறீங்களா? போதும். 49வது அத்தியாயம் சூரத்துல் ஹுஜராத். வஅலமு என்று தரும். 49வது அத்தியாயம் வசனம் 7வது வசனம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعلموا أن فيكم رسول الله لو يطيعكم في كثير من الأمر ولكن الله حبب إليكم الإيمان وزينه في قلوبكم وكره إليكم الكفر والفسوق والعصيان أولئك هم الراشدون فضلا من الله ونعمة والله عليم. மாஷா மாஷா அல்லாஹ். அழகிய முறையிலே ஓதிய சகோதரன் பேர் என்ன? சலீம் பிரதர், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. நல்ல முறையில் அழகான ஒரு குரல் வளத்தை நீங்க கொண்டு இருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ், நல்லா ஓதுறீங்க. இன்னும் உங்களை வளர்த்துக்கோங்க. மாஷா அல்லாஹ், அழகா ஓதுறீங்க. ஹைர். நாங்கள் சென்ற வாரம் பார்த்த வசனம் ஒரு செய்தி வார நேரத்துல அதை நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். அதுதான் அந்த வசனத்துடைய சுருக்கம். உங்களிடத்திலே ஒரு செய்தி கொண்டு வரக்கூடியவரை பார்த்து நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அது நீங்கள் உறுதிப்படுத்தப்படாத பட்சத்திலே நீங்கள் அதன் மூலம் வரக்கூடிய விபரீதங்கள் உங்களை அறியாமலே நீங்கள் உங்களுக்குள்ளே கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்ற வசனத்தை தான் நாங்கள் சென்ற வாரத்திலே பார்த்தோம். அதே தொடரிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ். வஅலமு என்றால் என்னது? நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வஅலமு இப்படியான வசனங்கள் நிறைய வந்திருக்கு. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இல்ம் என்றது நாங்கள் அல் இல்மு பித்தஅல்லும், ஒன்றை நாங்கள் தேடி படிக்கிறதுக்கு தான் இல்ம் என்றது. அப்ப நாங்கள் கலிமாவை அறிந்து கொள்ளுங்கள் என்றால் கலிமாவை நாங்கள் படிக்க வேண்டும்.
அன்னஃபீக்கும் ரசூலுல்லாஹ் உங்களிடத்தில் இருக்கின்றார்கள் என்றால் அது சம்பந்தப்பட்ட விடயத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் அறிந்து இருக்க வேண்டும், உறுதியாக அறிந்து. இப்ப நாங்க ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதுன்றது வேற, நாங்கள் தேடி படிக்கிறதுன்றது வேற. இல்ம்ன்றதுக்கும் மாரிஃபாவுக்கும் இடையில வித்தியாசம். மாரிஃபான்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்றது, நாங்க விரும்பியோ விரும்பாமலும் நாங்கள் தெரிஞ்சு கொள்றோம் இந்த ஊர்ல இப்படி இருக்குது என்றது. அது சும்மாவே கிடைக்கிறது. ஆனா இல்ம்ன்றது என்னது? நாங்க தேடி, இப்ப நீங்க இருக்கிறீங்க என்னத்துக்கு? அல்லாஹ் தாலா இந்த பாதையை சூனத்துடைய பாதையாக ஏன் ஆக்குன்றான்? ஏன்னா நீங்க தேடி கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க படிக்கிறதுக்காக வேண்டி. எனவே இல்ம்ன்றது ஒரு விடயத்தை கஷ்டப்பட்டு தேடி பெற்றுக்கொள்றதுக்கு, தேடி படிக்கிறதுக்கு தான் இல்ம்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தாலா கூறுகின்றான், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், உங்களிடத்திலே ரசூலுல்லாஹ் இருக்கின்றார்கள். யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான். இது முந்தைய வசனத்துடன் மிகவும் தொடர்புபடுகின்றது. ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுடன் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள, சஹாபாக்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் தாலா கற்பித்து விட்டு திரும்பவும் ஞாபகப்படுத்துகின்றார், உங்களிடத்திலே ரசூலுல்லாஹ் இருக்கின்றார். எனவே நீங்கள் அதற்கேற்ற முறையில் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை சரியான முறையிலே நீங்கள் கொடுங்கள். எப்படி ரசூலுல்லாஹ்வுடன் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய கருத்தை எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி பின்பற்ற வேண்டும் என்ற விடயத்திலே நீங்கள் உறுதியாக நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்ற போல் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ் லவ் யுதீஉக்கும் ஃபீ கஸீரின் மினல் அம்ரி லஅனித்தும். அந்த ரசூலுல்லாஹ் உங்களுக்கு வழிபட்டால், நிறைய விடயங்களிலே அவர் உங்களுக்கு வழிபட்டால், நீங்க சொல்ற மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்டால், லஅனித்தும் உங்களுக்கு தான் கஷ்டம் ஏற்படும், நீங்கள் கஷ்டத்திலே விழுந்து விடுவீர்கள். அப்ப என்னது? ரசூலுல்லாஹ் நீங்க சொல்ற மாதிரி கேட்டேன்னு சொன்னா, நீங்க சொல்ற மாதிரி நீங்க ரசூலுல்லாஹ்க்கு முந்தி கொண்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்கின்ற நேரத்துல, இல்லாட்டி ரசூலுல்லாஹ் நீங்க நினைக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் கருத்துக்கள் சொல்லணும் நீங்க விரும்பினு சொன்னா அதனுடைய பாரதூரத்தை நீங்க அறிய மாட்டீர்கள். லஅனித்தும், அதால உங்களுக்கு தான் கஷ்டம் ஏற்படும். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் கஷ்டம் இல்ல, உங்களுக்கு தான் கஷ்டம். இதே போன்ற ஒரு வசனத்தை சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். சில விடயங்களை நீங்கள் வெறுப்பீர்கள், ஆனால் அதிலே உங்களுக்கு நலவு இருக்கின்றது, அதிலே நீங்கள் அறிய மாட்டீர்கள். வல்லாஹு யஅலமு அன்தும் லா தஅலமூன். அதே போன்று வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன், சில விடயங்கள் நீங்கள் விரும்புவீர்கள், அதனுடைய பாரதூரத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள், அது உங்களுக்கு கெடுதியாக இருக்கின்றது. வல்லாஹு யஅலமு, அல்லாஹ் தஆலா தான் அறிந்தவனாக இருக்கின்றான், அன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரிய மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவது போன்று இந்த வசனத்திலே கூறுகின்றான். ரசூலுல்லாஹ் உங்களுக்கு வழிபட்டால், அப்ப யார் ரசூலுல்லாஹ்க்கு வழிபடணும்? குல் அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல். நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுங்கள். ரசூலுல்லாஹ் உங்களுக்கு வழிபட்டது இல்லை. எனவே நிறைய விடயங்களிலே ரசூலுல்லாஹ் உங்களுக்கு வழிபட்டால் அது அதனால் உங்களுக்கு கஷ்டம் ஏற்படும். ஒரு சம்பவத்தை நாங்கள் இது கேட்டாற்போல் ஒரு சம்பவத்தை எங்களுக்கு பார்க்க முடியும். என்னவென்று சொன்னால், ஒரு முறை முனாஃபிகீன்களுடைய தலைவர் யாருன்னு தெரியும்? முனாஃபிகீன்களுடைய தலைவராக இருந்த மதீனால ரசூலுல்லாஹ் நிறைய சோதனைக்கு, அவனால் நிறைய கஷ்டங்களுக்கு, யாரு? அபூ ஜஹல் மக்கால இருந்தவர். யாரு? இங்க மதீனாலதான் ரசூலுல்லாஹ்க்கு அந்த பகிரங்கமான முறையில் எதிர்க்காமல் மறைமுகமா இருந்ததுதான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. யாரு சொல்ல முடியுமா? அவருடைய பேர் அப்துல்லான்னு தொடங்குது. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். ஞாபகம் வச்சுக்கோங்க பேரை. சில நேரம் கேட்டாலும் நான் கேட்பேன் கேள்வி. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்றவர் தான் முனாஃபிகீன்களுடைய தலைவர். முனாஃபிகீன்களுடைய தலைவர் ஒரு முறை என்ன சொல்றாருன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரான ஒரு பேச்சு, அதாவது ஒரு யுத்தம் முடிந்து வருகின்ற நேரத்திலே அவர்கள் வந்து விட்டால் இந்த மதீனாவிலிருந்து எங்கள் கண்ணியமானவர், இந்த மதீனாவிலிருந்து, அதாவது ரசூலுல்லாஹ் குறித்து தான் அதாவது இழிவான ரசூலுல்லாவை நாங்கள் வெளியாக்குவோம் என்ற மாதிரி ரசூலுல்லாஹ் கண்ணிய குறைவான முறையில பேசி விடுகிறார். உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரியும் தானே, அவங்களுக்கு இந்த விடயங்கள் எல்லாம் சகித்துக் கொள்ள மாட்டார். உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், தஅனி அக்துல் உனுகஹு, யா ரசூலுல்லாஹ் விடுங்க, அவருடைய கழுத்தை வெட்டி கொண்டு வாரு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நீங்க அப்படி செய்து விட்டால் முஹம்மதே அவருடைய தோழர்களை அதாவது கொலை செய்கின்றார் என்று முஹம்மதை பற்றி தவறாக மக்கள் பேசுவார்கள்.
ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் அவன் முனாஃபிகீன்கள். ஆனால் முஸ்லிமாக நடித்து கொண்டு இருந்த காரணத்தினால, அதே போன்று அவனுக்குரிய சில சஹாபாக்கள் கூட பித்னா மூலமாக அவர்களை அறியாமல் அவனுக்கு கீழால் இருந்தார்கள். அவர்களுக்கு தெரிய மாட்டாங்க இவன் முனாஃபிகீன்களுடைய தலைவர். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஹம்மதே அவருடைய சஹாக்களை கொள்கின்றார்கள் என்று பேசிக் கொள்வார்கள், அதற்காக விட்டு விடுங்கள் என்று. உமர் ரலி அவர்கள் கூறுகின்றார்கள், நான் உண்மையிலே அந்த விடயத்திலே அவசரப்படாமல் இருந்ததனுடைய நலவை நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கருத்து, ரசூலுல்லாஹ்வுடைய அபிப்பிராயத்துடைய முக்கியத்துவத்தை நான் எப்போது பார்த்தேன் என்று சொன்னால், அந்த சம்பவத்துக்கு பின்னாடி அப்துல்லா இப்னு உபைக்கு இருந்த அந்த சஹாக்கள், அவனுடைய சஹாக்கள் இருப்பார்கள் தானே, அவர்களே அவனை அதாவது தூற்றக்கூடிய விடயத்திலே, அவன் ஏசக்கூடிய விடயத்திலே, இழிவாக கதைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நான் பார்த்தேன். சும்மா சரி உமர் அவர்கள் கேட்டதற்காக ரசூலுல்லாஹ் அவர்கள் அனுமதி, வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ், அப்ப ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்து இருந்தால் என்ன நடந்திருக்கும்? அப்ப அவனுக்கென்று ஒரு கூட்டம் உருவாகி இருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக சில வேலை செயற்பட்டிருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த யோசனையை நான் எடுத்த காரணத்தினால், அவர்கள் சொன்னதற்கு இயங்கு அவருடைய கருத்திலே அந்த பரக்கத்தை நான் பார்த்தேன். அதன் பின்னாடி அவனுடைய சகாக்களே இழிவான முறையிலே பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நான் பார்த்தேன் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் பின்னால் குறிப்பிடுகின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பம், ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்பு என்பது, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய அபிப்பிராயம் என்பது ஆகமிக்கத்தக்கது. ஆனா இந்த இடத்துல பாருங்க, இன்னொரு விடயத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஃபீ கஸீரின் மினல் அம்ரி, அதிகமான விடயத்திலே, முழு எல்லா விடயத்திலேயும் அல்லாஹ் தஆலா சொல்லல. ஏன் சொல்லலன்னு கேட்டால், இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வஷாவிரும் பில் அம்ர், ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகின்றான், அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் மஷூரா எடுத்துக்கொள்ளுங்கள், அவருடைய கருத்தை நீங்கள் கேளுங்கள், மஷூரா செய்யுங்க. அப்ப அதுக்கு இது முரண்படுமே. அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அதிகமான விடயத்திலே ரசூலுல்லாஹ் உங்களை வெளிப்பட்டால் என்று அதனை கண்டிக்கின்றார். எனவே சில விடயங்களில் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடைய கருத்தை எடுப்பார்களா இல்லையா? எடுப்பார்கள். எங்களுக்கு தெரியும் ஹந்தக் யுத்தம், அஹ்ஸாப், அதாவது அந்த அஹலிப் போர், அந்த போருடைய சந்தர்ப்பத்திலே அப்ப யாருடைய கருத்தை ரசூலுல்லாஹ் எடுத்தார்கள்? சல்மான் ஃபாரிஸியோட கருத்தை எடுத்தார்கள். அப்ப அந்த இடத்துல இந்த குர்ஆன் ஆயத்து முரண்படுமேன்னு கேட்டா, அல்லாஹ் தஆலா இங்க என்ன சொல்றான்? ஃபீ கஸீரின் மினல் அம்ரி, அதிகமான விடயத்திலே ரசூலுல்லாஹ் உங்களை வழிபட்டார், சில விடயத்திலே ரசூலுல்லாஹ் உங்களுடைய மஷூராவை கேட்பார்கள் என்பதனை அல்லாஹ் தஆலா மறைமுகமாக கூறுகின்றான். அதுதான் குர்ஆனுடைய அற்புதத்தை பாருங்க. வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதன் காரணமாக எந்தவித முன்னுக்கு பின்னும் முரணின்றி அது இருப்பதனை உங்களுக்கு பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து கூறுகின்றான், வலாக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான். இந்த இடத்திலே ஈமான் என்றால் இஸ்லாம். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இஸ்லாத்தை விருப்பப்படுத்தினான். அல்லாஹ் தஆலா தான் உங்களுக்கு இஸ்லாத்தை விருப்பமானதாக ஆக்கினான். ஈமான் சொன்னா இந்த இடத்துல இஸ்லாம். எங்களுக்கு எப்பயும் நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். இஸ்லாம், ஈமான், இந்த ரெண்டு வார்த்தையும் நாங்க அடிக்கடி கேட்கிற விடயம். இஸ்லாம் என்றால் என்ன? யாருக்காவது சொல்லுமா? சொல்லுங்க பாருங்க, யாரு இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் ஈமான் ரெண்டுமே நாங்க ஒரு இடத்திலே சொன்னா அதுக்கு வேற அர்த்தம், தனியே வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு வேற அர்த்தம். அப்ப இஸ்லாம் என்றால் என்ன? இல்ல, இஸ்லாம் என்றால் அந்த 5 விடயங்களுக்கு என்னது? என்னது? கலிமா, தொழுகை, 5 கடமைகள். ஈமான் என்றால் என்ன? நம்பிக்கை சார்ந்தது. எது? அல்லாஹ், ஆமன்து பில்லாஹ். வெரி குட், மாஷா அல்லாஹ். அப்ப நான் ஈமான் இஸ்லாம் ரெண்டையும் ஒரே இடத்துல கேட்டேன்னு சொன்னா 2 அர்த்தம். ஆனால் சில இடங்கள்ல ஈமான் என்று அல்லாஹ் தஆலா கூறினால் அது இஸ்லாத்துடைய, அதாவது குஃப்ருக்கு மாற்றமான எல்லா இஸ்லாத்தையும் அடைந்து கொள்ளும். அதுல ஈமான், இஸ்லாம் எல்லாமே உள்ளுக்கு வந்துடும். தனியே வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம், பொதுவான அர்த்தமிக்கு. ரெண்டும் சேர்ந்து வந்தால் ஒரு அர்த்தம். இந்த இடத்துல ஈமான் என்று சொல்றது இஸ்லாம், முழு இஸ்லாத்தையும் அடைவழித்துக் கொள்ளக்கூடிய அர்த்தத்தை தருகின்றது. எனவே இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு விருப்பமானதாக ஆக்கினார். வலாக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான். அப்ப ஈமான் என்று சொல்லப்படுது இஸ்லாத்தை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா விருப்பமானதாக ஆக்கினார். வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளத்திலே அதை அழகுபடுத்தினான். இப்ப இஸ்லாம் எங்களுக்கு விருப்பம், அதனுடைய கட்டளையே எங்களுக்கு விருப்பம்.
அப்ப விருப்பமாகிறது என்றது ஒரு விடயம். ஏன் அல்லாஹ் தாலா அதனை சொல்லிவிட்டு அதனை அழகுபடுத்தினார் என்று ரெண்டாவது ஒரு விடயத்தை கூறுகின்றார்னு சொன்னால், இப்ப நாங்க ஒரு விடயத்தை செஞ்சு கொண்டு போய் நாங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், தொழுகிறோம், வலிமையா தொழுது கொண்டு போறோம். அது ஒரு பாக்கியம், அது ஒரு நிஅமத். அந்த விருப்பத்தை அல்லாஹ் தாலா தந்து இருக்கிறார். எங்களோட உள்ளத்துல அதை அழகுபடுத்தினார்னு சொன்னா என்ன அர்த்தம் என்று சொன்னா, அதனை நாங்கள் சலிக்காமல் செய்து கொண்டு இருக்கிறோம் தானே. அதுல ஒரு சலிவு. இப்ப நாங்க ஒரே விடயத்தை அதாவது நாங்க தினமும் செய்து கொண்டு இருக்கின்ற ஒரு சலிப்பு ஏற்படும். இப்படி சலிப்பில்லாமல் அல்லாஹ் தாலா உள்ளத்துக்கு அதனை விருப்பப்படுத்தி அல்லாஹ் தாலா உள்ளத்துக்கு அதை அலங்கரித்து இருக்கின்றானே, அதுவும் ஒரு பாக்கியமாக இருக்கின்றது. உங்களோட உள்ளத்துக்கு அந்த அந்த இஸ்லாத்தை, ஈமானை அல்லாஹு தாலா அழகுபடுத்தி இருக்கின்றான், அலங்கரித்திருக்கின்றான். அதே போன்று குஃப்ரை வெறுப்பானதாக உங்களுக்கு ஆக்கி இருக்கின்றான். குஃப்ரை நாங்க வெறுக்கணுமா கூடாதா? ஈமானுடைய ஹலாவத்துல் ஈமான், அதாவது ஒரு ஹதீஸ்ல வருகின்றது, ஈமானுடைய சுவையை யார் அடைந்து கொள்வார் என்று சொன்னால், யாரிடத்திலே 3 விடயங்கள் இருக்கின்றதோ அவர் ஈமானுடைய சுவையை அடைந்து கொள்வார். அல்லாஹும் ரசூலும் மற்ற அனைத்து விடயங்களை விட்டும் விருப்பமானதாக இருக்கிறது. இரண்டாவது, ஒரு மனிதன் இன்னொரு சகோதரனை விரும்புவதற்கான ஒரே காரணம் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம், இந்த நோக்கத்துடன் விரும்புவது. இதுவும் யாருக்கெல்லாம் இந்த பண்பு இருக்கின்றதோ. அதே போன்று அடுத்த முக்கியமான பண்பு, நரகத்திலே நெருப்பிலே போடப்படுவதை எப்படி வெறுப்பானோ அதே போன்று திரும்பவும் இஸ்லாத்தை விட்டு அதாவது காபிராக மாறுறதை வெறுப்புவது. அப்படின்னா குஃப்ரை வெறுப்பது என்பது ஈமானுடைய சுவையை அடைந்தவர்கள் தான் செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்கின்றது, அவர்களுடைய உள்ளத்தில் வரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே அந்த குஃப்ரை வெறுக்கக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹ் தாலா அவங்களுடைய உள்ளத்துல போட்டானே, அதுவும் அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நிஅமத்தா இருக்கின்றது. அப்ப அல்லாஹ் தாலா கூறுகிறார், வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர, குஃப்ரை உங்களுக்கு வெறுக்க செய்தார். வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக், ஃபுசூக்னு சொன்னா பெரிய பாவங்கள், பெரிய பாவங்களையும் வெறுக்க செய்தார். வல் இஸ்யான், அல் இஸ்யான் சொன்னா சின்ன பாவங்கள், இதர பாவங்கள், இந்த எல்லா விடயத்தையும் அல்லாஹ் தாலா வெறுக்க செய்தான். இந்த பண்புகளை உங்களிடத்திலே அல்லாஹ் தாலா ஏற்படுத்தினான். எனவே இப்படிப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால், இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள், அதாவது சரியான வழியிலே, நேரான வழியிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ் தாலா தொடர்ந்து கூறுகின்றான், இந்த விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பண்பு இருக்கின்றது, ஈமானை விருப்பப்படுத்தியது, அதனை உங்களுடைய உள்ளத்திலே அலங்கரிக்க செய்தது, அதே போன்று குஃப்ரை வெறுக்க வைத்தது, பாவங்களை வெறுக்க வைத்தது எல்லாம் நீங்களா நினைச்சு செய்யறது இல்லை, உங்களுடைய கெட்டித்தனத்தால் வந்தது கிடையாது. அல்லாஹ்வுடைய நிஅமத்தின் காரணமாக அல்லாஹ் தாலா அளப்பெரிய அருட்கடையின் மூலமாக உங்களுக்கு தந்தது, நீங்களா சம்பாதித்துக் கொண்டது இல்லை. நீங்க அதாவது எங்களை நிறைய பேர் பார்க்கிறோம், சில விடயங்களை பாராட்டுவோம், அவர் உண்மையிலே கஷ்டப்பட்டாரு, அவருடைய முயற்சிக்கு தான் கிடைச்சிச்சு உண்மையிலே, அப்படி எல்லாம் நாங்க சொல்றோம். அந்த வார்த்தைகள் எல்லாம் இதற்கு மாற்றமான வார்த்தைகள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அல்லாஹ்வாக விரும்பி உங்களுக்கு தந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, அல்லாஹ் தஆலா எனக்கு அருட்கொடையாக தந்தது என்று தான் கூறினார்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஈமானா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய இதர விடயங்களா இருந்தாலும் சரி, நானா சம்பாதிச்சு கொண்டது என்று சொல்றது நேர் மாத்தம் என்பதனை அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே கண்டிக்கின்றார். நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு நீங்கள் தொழுதாலும் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு அது ஒன்றும் ஈடாகாது. இப்ப நீங்க உங்களுடைய அமட்களால நீங்க சொர்க்கத்துக்கு போகலன்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய ஃபضலின் காரணமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்த அருட்கடையினால தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகின்றீர்கள். அதே போன்று இந்த இடத்திலே கூறுகின்றான், இந்த பண்புகளை உங்களுக்கு ஈமானை அதாவது விருப்பமானதாக ஆக்கியது, உங்களுடைய உள்ளத்திலே அதனை அழகுபடுத்தியது, குஃப்ரை உங்களுக்கு வெறுக்க வைத்தது, பாவங்களை விட்டு உங்களை வெறுக்க வைத்தது, பெரிய பாவங்கள், இதெல்லாம் ஃபضலம் மினல்லாஹி வ நிஅமா, அல்லாஹ்விடத்திலே அருட்கொடையினை நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், நீங்கள் நன்றி
நீங்க நன்றி உடையவர்களாக இருக்கின்றீர்களா? பல இடங்கள் அல்லாஹ் தாலா பல இடத்திலே அல்லாஹ் தந்த நியமத்துகள் அனைத்தையும் கூறிவிட்டு அதாவது நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று அல்லாஹ் தாலா கூறுகிறார். அந்த அடிப்படையிலே தான் எந்த நியமத்தாக இருந்தாலும் சரி, இது அல்லாஹ்வாக எங்களுக்கு தந்தது, இது எங்களுடைய சம்பாத்தியத்தால் வந்தது கிடையாது என்றது அல்லாஹ் தாலா இந்த இடத்திலே தெளிவுபடுத்துகின்றான். வல்லாஹு அலீம் ஹக்கீம். அல்லாஹ் தாலா சகலவற்றையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான், ஞானம் உள்ளவனாகவும் இருக்கின்றான். இந்த 2 வசனங்கள் தான் இன்றைய பாடம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்பிலே அடுத்த வசனங்களை பார்ப்போம்.